முதல்ல சொல்லி பத்திரிகை சோழர்கள் வந்திருக்கீங்க. அதாவது இப்போ கேம்பெயினிங் ஆரம்பிச்சு நம்ம வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் எல்லாரையும் சந்திச்சு 2 தடவை ஆல்ரெடி நாங்கள் பேசிட்டோம். இப்போ எப்படி டீம் ஒர்க் பண்ணணும், எப்படி வந்து, ஏன்னா தேர்தல் வந்த பிறகு எல்லாரும் வந்து உழைப்பு வரணும். ஏன்னா பல குறைகள் சொல்லியிருக்கோம், அந்த குறையை பற்றி ஒரு நிமிஷத்தை சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உழைப்பு நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா என்றைக்குமே எதிராளிகள் வந்து எப்படி இருக்காங்கன்றதை நம்ம வந்து கணிக்கணும். ஏன்னா நம்ம ஜெயிச்சலாம்னு சொல்றத விட எல்லாரும் உண்மையாக கண்டிப்பாக உழைக்கணும். அந்த உழைப்பு வந்து நிச்சயமாக நமக்கு இருக்கணும். அந்த உழைப்பு எங்கள்கிட்ட இருக்கும் நான் நம்புகிறேன். அந்த எப்படி உழைக்கணும், எப்படி டீம் ஒர்க் பண்ணணும், எப்படி எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து எல்லா பக்கம் போய் எல்லா நடிகர் எல்லாரையுமே அவங்க எதிரணியில் இருக்காங்கன்றத கூட அவங்களே போய் பார்க்கலாம். நீங்கள் நாசரே போய் பார்த்து ராசரை எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவரும் இந்த சங்கத்தை சேர்ந்தவங்க. அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே என் மனைவி பேசும்போது சொன்னாங்க, இங்கே வந்து ஒரு குடும்பமாக இருக்கணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும், எதுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு புரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன். என்னை பொறுத்த இன்னைக்கும் பல பிரச்சனைகள், பல குற்றச்சாட்டுகள், ஊழல் முதற்கொண்டு பல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தாலும் நான் எதுக்கு அமைதியாக இருக்கு சொல்லியிருக்கேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் லைக் ஷாம் சொன்ன மாதிரியும் சிம்பிள் சொன்ன மாதிரியும் இங்க எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த குடும்பம் வந்து பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நான் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. அதே சமயத்தில் அந்த குடும்பம் பிரியாம இருக்கணும்னா ஹிட்டிங் பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும். நீங்க வந்து எதை சொல்லி ஜெயிக்கணும், நாங்க வந்தோம்னா இதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் அவங்க பண்ணல, இது நாங்க பண்றோம்னு சொல்லுங்க, இட்ஸ் ஓகே. பட் நாங்க வந்து பணம் திருடிட்டு முறைகேடு பண்ணோம்னு சொன்னா உண்மையிலே வந்து நெஞ்ச தைக்கிறது. நான் பல பேருக்கு நான் சொல்ல முடியும், இங்க 24 ஹவர்ஸ்லாம் நாங்களாம் ஒர்க் பண்ணிக்கணும். ரவிலாம் வந்து ஒர்க் இன்க்ளூடிங் விஜயகாந்த் சார் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்தில் நான் 2000 வந்து விஜயகாந்த் சார் வந்தாங்க. ரவி வந்து ஐ வுட் சே கம்பல்ட் போத் ஆஃப் அஸ் டு கம் ஹியர். நான் சொல்றேன், ரவி நீங்க தான் நல்லா பார்த்துட்டு இருக்கீங்களே, எதுக்கு ரவி நாங்களாம் அப்படின்னா. அப்ப வந்து ரவி தான் கன்வின்ஸ் பண்ண. நான் என்ன நினைக்கிறேன், பல பேர் வந்து ரவியை பத்தி சொல்லும் போது, ரவி இஸ் நாட் an ordinary person like my wife told you. He is a very intelligent human being and is a human being. நல்லது தெரிஞ்சவர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது ரவியை பத்தி. ஏன்னா ரவி வந்து சில சமயங்கள் பிரயோகப்படுத்த வார்த்தைகள் எதற்காக பிரயோகப்படுத்த நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதை பத்தி அந்த டீட்டெயிலுக்கு நான் போல. பட் ஒன்லி திங் இஸ், அன்னைக்கு 14 இயர்ஸ் கஷ்டப்பட்ட சூழ்நிலையும் அவர் வந்து ஒர்க் பண்ணி இன்னும் வந்து எல்லா நடிகர்களும் உள்ள வரணும், வந்தாதான் சங்கம் நல்லா இருக்கும், உண்மையான நடிகர் சங்கம் எல்லாரையும் அரவணைக்கணும்னு சொன்ன பிறகு நான் விஜயகாந்த் சார் நான் எல்லாம் வந்து தென் கடன் அடிக்கிறது முதல்ல வந்து பேசி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய கடமை ஆயிப்போச்சு. ஏன்னா எப்படி போய் பேங்க் மேனேஜர் வீட்டில் காலை 6:30 மணிக்கு நான் முன்னணி கதாநாயகன் தான். எனக்கு மேல ஒரு 3 நடிகர்கள் இருந்திருப்பாங்க. அப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கும் போது கூட ஐ நெவர் லுக்ட் அட் தி பொசிஷன் தட் ஐ வாஸ் இன். நான் போய் இந்த கடன் அடைக்கணும்னு ஒரே காரணத்துக்காக விஜயகாந்த் சார் நாங்கள் சேர்ந்த பிறகு ரவி சொன்ன பிறகு வி ஒர்க். அதுக்கப்புறம் அன்னைக்கு இருந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பணம் கொடுத்தாங்க, இமீடியட்டா 75 lakhs கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லா நடிகர் இன்க்ளூடிங் சூப்பர் ரஜினிகாந்த் எல்லாம் வந்து அந்த கடன் அடைச்சோம். அந்த கடன் அடைச்ச பிறகு பல முறை நான் வந்து கமிட்டியில் பேசினது, இந்த மீண்டும் இந்த சங்கம் கடன்ல ஆழ்ந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ஒரு வருமானம் ஈட்டுகின்ற ஒரு இடத்தை உருவாக்கணும் தான் நம்ம ஆரம்பிச்சோம். அது பல மீட்டிங்கில் பேசியிருக்கோம். பல பேர் வந்து பிளாட் கட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து ஹெல்த் கிளப் வச்சுக்கலாம், பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கலாம், எக்ஸ்க்ளூசிவ் கிளப் வச்சுக்கலாம், இதெல்லாம் சொன்னாங்க. பட் இதெல்லாம் நான் போட்டு பார்க்கும்போது 24 லட்சம் ரூபாய் 24 லட்சம் ரூபாய் சைலன்ஸ் பிளேஸ் 24 லட்சம் ரூபாய் வாடகை வருது. அந்த வாடகையில we don't have to pay anything சொல்லும்போது, அதாவது எந்த ஒரு இதுவும் நம்ம வந்து 24 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா எக்ஸப்ட் அந்த சேலரிஸை தவிர வேற எதுவுமே தர வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் உட்காந்து ரொம்ப நாள் பேசணும். இங்க பேசுறதுல என்னன்னா, இந்த 29 ஆண்டுகள் 11 மாசம் வந்து கொடுத்தது அவங்க ஃபீல் பண்றாங்க. நான் அதெல்லாம் முடிஞ்ச போய் ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் ஒப்புதல் வாங்கி பொதுக்குழு ஒப்பந்தம் வாங்கல பிறகு வந்து கேள்வி கேட்கும்போது கூட நாங்கள் வந்து அலோவ் பண்ணோம், வந்து கேளுங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து பேசிட்டாங்க. ஆனால் ஒன்று இங்கே ரவி சொன்ன மாதிரியும் முதல்ல உங்களுக்கு வந்து நாங்களா இருந்து நாங்கள் இதை கட்டித்தரோம், நம்ம கட்டி நம்மளாம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் இதை வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கட்டிடலான்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் வந்து பேசியிருந்தாங்கன்னா அன்னைக்கே நான் ஸ்வரூப் ரெட்டிட்ட போய் ஸ்வரூப் எல்லாம் சடனாக வந்து எல்லாம் வந்துட்டாங்க, கேன் வி வித்ட்ரா த அக்ரிமெண்ட் நான் கேட்டிருப்பேன். ஆனால் ஒரு போர்க்கொடின்னு சொன்னோம், இல்லாட்டி கையெழுத்து வேட்டை நடத்தி சரத்குமார்ட்ட பேசுறதுக்கு வந்து நான் அண்மையில் நடந்தது மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா என்கிட்ட பேசுறது வந்து கஷ்டமே கிடையாது. ஐ எம் மோஸ்ட் அக்சசிபிள் ஆக்டர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. யார் வேணா எப்போ வேணா சரத்குமாரை பேசணும்னா பேசிடலாம். ஆனால் எங்கிட்ட பேசுறதும் ரவிட்ட பேசுறதுக்கும் ஒரு கையெழுத்து வேட்டை நடத்தும் போது எங்களுக்கே ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஏன் அதன் பிறகு என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம், முன்னாடியே பேசியிருக்கலாம், பேசல, முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னை பொறுத்தவரை இது வரைக்கும் நாங்கள் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டையும்
சில சபைகள் ரவி வந்து பேசிட்டான்னு ஒரு குற்றச்சாட்டுக்காக ஒரு ஒற்றுமையாக இருக்கிற சங்கத்தை நாம் பிரித்து விடக்கூடாது. அந்த ஒற்றுமையாக இருக்கிற சங்கம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான போராட்டம். ஆனால் போட்டின்னு வந்துருச்சு. அந்த போட்டின்னு வந்த பிறகு நல்லது செஞ்சுருக்கோம், தொடர்ந்து நல்லது. ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்லிடுறேன். என்னுடைய ஒர்க்கை பற்றியும் ரவி ஒரு ஒர்க்கை பற்றி சொல்லணும். இங்கே சொன்னாங்க எவ்வளோ தடவை இப்போ மஞ்சுளாக்கா இறந்தபோது எவ்வளோ பேர் வந்தாங்க. கடைசியில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன், அங்கே போய் நிற்கும் போது நிறைய பேர் இல்லை. அப்போ இவர் தேடுறாரு, அவங்க மச்சானை தேடுறாரு, அந்த பானையை உடைக்கிறது ஒரு பிரதர்லாவை தேடுறாரு. அப்போ அவங்க பிரதர்லா அந்த கூட்டத்தில் எங்கேயோ போயிட்டாரு. தம்பி நீங்கள் தான் அக்காவை அக்கா அக்கான்னு கூப்பிடு, அந்த பானையை விட நீ தான் அவனுடைய மச்சான் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் இருந்திருக்கேன். பாலச்சந்திர சார் ஐயாண்ட படத்தை வச்சு தயாரிச்சிருக்காரு. அந்த ஒரு தயாரிப்பு மட்டும்தான். நான் கடைசி வரைக்கும் அங்கே நான் ஒரு சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக பிஹேவ் பண்ணல, சட்டமன்ற உறுப்பினராக பிஹேவ் பண்ணல. அங்கே சாதாரண ஊழியராக சூப்பர் ஸ்டாரை போய் வண்டியில் ஏற்ற வரைக்கும் ஒரு ஒர்க்கராக தான் இருந்திருக்கேன். That is the work that I put in this artist association. That is how I respect this association. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நடிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்க இடத்துல இவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பத்திரமா கார்ல ஏற்றணும் நினைப்போம் இல்லையா? நான் ஒரு எம்எல்ஏ சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. ஐ வாண்டட் ஹிம் டு பி சேஃப் அண்ட் சவுண்ட். அந்த கடைசி வரைக்கும் இருந்திருக்கேன். நான் வந்து வெளிநாட்டில் வந்து இறங்கினோடனே உத்தம வில்லன் படம் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார், உடனே வாங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த படத்தில் நடிக்கல. கமலஹாசன் சார் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. லிங்குசாமி படத்தில் நடிக்கல. லிங்குசாமி சார் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இருந்தாலும் நான் போனேன். போயிட்டு நான் வந்து 36 hours I worked. பிரஸ் நிறைய பேருக்கு தெரியும். 36 hours I worked. எதனாலனா ஒரு நல்ல கலைஞரின் படம் திரையிடப்பட வேண்டும். அப்ப எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதில் நான் ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். அது ஒரு மிகப்பெரிய கதாநாயகன், உலகறிந்த உலக நாயகன் அழைக்கப்படுகிற ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி நான் போய் வேலை செஞ்சேன். இன்னும் யாரும் வந்து வேலை செய்ய சொல்ல. இதை கொம்பன் படத்தை எனக்கு கூப்பிட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னார். ஐ went to sat down. Just because Karthi is against me, இந்த தேர்தல் அகைன்ஸ்ட் பண்றதுக்காக அந்த பொசிஷன்ல கார்த்திக் இஸ் a fellow actor, fellow colleague of mine. அதனால நான் போய் நின்னேன். அண்மையில பாயம்புலி என்னை கூப்பிட்டாங்க, படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது தயாரிப்பாளர் சங்கம் சொன்னாங்க. ஐ went there because நடிகர் சங்க தலைவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பா நடிகர் சங்க உறுப்பினர்களை நாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருந்தது. அங்க போனேன். அங்க போய் என்னங்க நீங்க விஷாலுக்காக போனீங்க? விஷாலுக்காக போல, நம்மளுடைய உறுப்பினருக்காக போனேன். 36 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலச்சந்திர சார் போயிருக்கேன். எல்லாம் நான் போயிருக்கேன். பிகாஸ் ஐ லவ் திஸ் இண்டஸ்ட்ரி. இல்லை உழைச்சிருக்கோம் நாங்கள். எந்த அக்ரிமெண்ட் எங்கே பார்த்தாலும் யார் பார்த்தாலும் சரி, அந்த அக்ரிமெண்ட் பர்ஃபெக்டாக போடப்பட்ட அக்ரிமெண்ட். எனக்கு என்ன மன வருத்தம்னா 2013 வந்து பில்டிங் கட்டி முடிஞ்சிருக்கோம். 2010 போட்ட அக்ரிமெண்ட் 2013 நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் 4 to 5 crores மேலே நம்மளுக்கு வருமானம் வந்திருக்கும். சேடாக இருக்கு எனக்கு பார்க்கும்போது. நலிந்த கலைஞர் பலருக்கு நான் உதவி இருக்க முடியும். நான் இந்த கமிட்டி மீட்டிங் உட்காரும் போது தான் தெரியும் எவ்வளவு நலிந்த கலைஞர்கள். திடீர்னு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுற ஆபரேஷனுக்கு உயிரை காப்பாதுன்னு சொல்லும் போது கார்பஸ் ஃபண்ட் கேட்டிருக்கேன். நீ சொல்றாங்க ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணிருக்கலாமே, எவ்வளவு பேர் கேட்டிருக்கோம். 1% கொடுங்க உங்க சம்பளத்துல. we will try to give a corpus fund, help people who need it சொல்லிருக்கோம். எல்லாம் போட்டிருக்கோம். பட் nobody came forward. நான் வருத்தப்படல. சில பேர் வந்தாங்க. எல்லாரையும் பத்தி சொல்றேன். ஜெனரலா அது என்ன everybody is busy. I am not blaming. ரவி கூட சொல்லுவாரு ஏஜிஎம் யாருமே வரல, நாங்க மட்டும்தான் உட்கார்ந்துருப்போம். மார்னிங் 6 மணிக்கு வில் பிளே ஷட்டில் நடிகர் சங்கம். nobody has come there. ஈவினிங் உட்காந்து காஃபி சாப்பிட்டு பக்கோடா வாங்கி உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருப்போம். nobody came there. யாராச்சும் என்னைக்காச்சும் வந்து எங்களுக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் என்னைக்காச்சும் ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பீங்களா? நான் கேட்குறேன், யாரும் சொல்லலை. ஆனால் அது என்னன்னு தெரியல. பொதுக்குழுல வந்து ஒப்புதல் வாங்கின பிறகு ஒரு பிரச்சனையை உருவாக்கி பேட்டி மேல பேட்டி கொடுத்து அதோட மிகப்பெரிய ஊழல் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லும் போது உண்மையிலே வருத்தப்படுறேன். நான் பல பேர் உயிரை காப்பாற்றுவங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், பல பேர் உயிரை காப்பாற்றேன். காஸ்டியூமருக்கு 7 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கேன். உயிர் போதுன்னு சொன்னோம் 7 லட்சம் ரூபாய் செலவழிச்சு காப்பாற்றிருக்கேன். எங்க எடிட்டர் ஒருத்தர் காப்பாற்றிருக்கேன். ரெடான்ல உயிர் போது 75,000 ரூபாய் ஆகும், ஒரு இன்ஜெக்ஷன் ஆகும்னு சொன்னோன்னே டாக்டர் அர்ஜுன் தாஸ் போன் பண்ண, சார் ப்ளீஸ் ஹெல்ப் ஹிம். நான் வந்து பணம் தரேன்னு சொன்னேன். வெளிநாட்டில் இருந்தேன். 5 நாள் 75,000 ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருந்தது. தட் இஸ் வாட் இஸ் மீ. எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க நல்லா இருக்கணும், பாடுபட்ட உழைப்பவர்கள் சிறப்பாக இருக்கணும், ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு உண்மைக்காக போராடுகின்ற ஒரு அணி. இது வெற்றி பெற வேண்டும். நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். நல்லதை பேசுங்க. அவர்களை பத்தி எந்த புறனும் பேசாதீங்க. அங்க நிக்கிறவங்கள்டே போய் சொல்லுங்க, நல்ல அணி, உண்மையான அணி, எங்கள் அணிதான், அதுக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லுங்க. தயவுசெய்து சொன்ன மாதிரி யாரும் நம்மளோட ஒற்றுமை. நாளைக்கு அவங்களை நம்ம சந்திக்கணும். வெற்றி தோல்விகள் வருவது சகஜம். வாழ்க்கையில சோதனை வேதனைகள் வரும். அதை சாதனையாக்கணும். நம்ம ஒற்றுமை, நடிகருக்குள்ள ஒற்றுமை நிச்சயமா இருக்கணும். அதனால யாரும் பத்தி குறை சொல்ல வேண்டாம். ஆனா மீண்டும் மீண்டும் அவங்க வந்து சொன்னாங்கன்னா நான் 10-15 நாளுக்கு அப்புறம் நான் பேசுவேன். மேலும் மேலும் என்ன ஊன் பண்ணாங்கன்னா நான் பேசுறேன்னா உண்மையிலே சொல்றேன், சில பேர் தமிழகத்தில் வந்து அவங்க பேசுறது சொன்னா என்ன நடக்கும் அன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க. பிகாஸ் ஐ ஹோல்ட் சீக்ரெட்ஸ் இன் மை ஹார்ட்.
But let me not open that box. Let me not open the Pandora box and say, who said what about who? If I start saying that, many people will be in trouble. ஏன்னா அவங்க சொல்லிடுறாங்க ஈஸியா ரவி சொன்னாருன்னு, அவங்க சொல்லிடுறாங்க இவர் சொன்னாருன்னு. ஆனா நான் சொன்னேன்னா I've got lot of things locked up in my mind, let me tell you. இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன். ஆனா இன்னொரு 15 நாள்ல தொடர்ந்து இந்த ஊழல், தொடர்ந்து குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்கன்னா சரத்குமார் will finally open his mouth. Where lot of people will get hurt. உண்மையை மட்டும் தான் சொல்லுவான் இன்னைக்கு. அந்த உண்மை பல பேருக்கு வலிக்கும். என்னுடைய சீக்ரெட் பாக்ஸை திறக்க வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். But I don't want to hurt anybody. But at the same time, பொறுமையா இருக்கேன். எப்ப பார்த்தாலும் மீடியால போயிட்டு தான் லெட்டர் எழுதுறாங்க எனக்கு. நேரில் வந்து பேசியிருந்தா பரவாயில்ல, மீடியாவுக்கு சொல்லிட்டு தான் எங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால நானும் மீடியாவோட பதில் சொல்லியிருக்கேன். ஆனா இது வரைக்கும் மீடியா சகோதரர்கள் தெரியும், நானும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான், இந்த செய்தியோட வேல்யூ எனக்கு தெரியும். தொடர்ந்து மீடியாவில் போய் சொல்லி இன்னைக்கு வந்து ஏதோ இந்த தேர்தல் வந்து ஒரு இந்தியா வந்து பூலோகத்தை மாற்றி இந்த ஓசோன் லேயர் மூடி எந்த ஒரு அட்மாஸ்பியர்லாம் மாறி எல்லாம் சீதோஷத்தில் வந்து தமிழகம் வந்து திடீர்னு சுவிட்சர்லாண்டில் மாறிடும், சுவிட்சர்லாந்து தமிழகமாக மாறிடும், அப்படிலாம் நடக்கிற தேர்தல் அல்ல. மக்கள் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. எங்க போய் கேட்டாலும் எலெக்ஷன் பத்தி கேட்டா 2016 பத்தி கேட்கறாங்க, நினைச்சா நடிகர் சங்க தேர்தல் சார் அப்படின்றாங்க. உங்களுக்கு வருத்தமா இருக்கு. இது ஒரு சங்கம், ஸ்மால் சங்கம், லைக் எனி அதர் சங்கம் வித் சொசைட்டியில. இந்த சொசைட்டியில் 3139 உறுப்பினர் இப்ப நம்ம வந்து கொடுத்துருவோம் தெரிஞ்சுக்கிட்ட. ஸோ நல்லபடியாக அந்த தேர்தல் நடக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம இந்த தேர்தல் நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம ரிப்போர்ட் பண்ணோம். கோர்ட்டுக்கு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் அவங்க கேட்டதெல்லாம் நாங்கள் நிரூபணம் பண்ணிட்டோம். பைலாஸ் கேட்டாங்க, பைலாஸ் இஸ் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. 3039 உறுப்பினர் இருக்காங்க, நாங்கள் வெரிஃபை பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி ஹவ் டன் நத்திங் ராங். அண்ட் ஒன்லி திங் இன்னைக்கு சொல்றேன், இந்த அணி வெற்றி பெறும், உண்மை வெற்றி பெறும். ஆனா ஒன்னே ஒன்று, இந்த சகோதரத்துவத்தை மட்டும் நான் விட்டுறக்கூடாது. We are all brothers and sisters in the industry. Let us behave like that. Let us not hit below the belt of each other. நம்ம ஒரு எலெக்ஷன்றது ஒரு டெமோக்ராட்டிக் தான், அந்த ஜனநாயக முறையில் எலெக்ஷன் நடக்கும். அதுல வெற்றி தோல்வி பார்த்துருக்கோம், அது வேற. ஆனா அனாவசியமா எங்க வீட்டில் சொன்ன மாதிரி நம்ம படுத்துக்கிட்டு மேலே துப்புனா நம்ம தான் எச்சி வரும். Let us not be a laughing stock in front of society. Society is looking up to us. We have become ambassadors of so many products. We are ambassadors of so many things. கார்கில் போயிருக்கேங்க, காலைல 4 மணிக்கு கிரவுண்ட்ல இறங்கியிருக்கேன். கார்கில் போர் வீரர்கள் 4 மணிக்கு, இதே வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த காலத்துல அவங்க போயிருக்காங்க, புரட்சி தலைவர் போயிருக்காங்க. நடிகர் என்பது ஒரு பெரிய வேல்யூ உள்ள ஒரு ப்ராடக்ட். இட்ஸ் a big product by itself. கடவுளுக்கு வந்து நீங்க போய் கோயிலுக்கு போனீங்கன்னா நம்மள வந்து கும்பிடுவாங்க, நம்மளுக்கே வெக்கமா இருக்கும், ஐயோ சாமி கும்பிடுங்க. இல்லைங்க, கடவுள் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்மள வந்து கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து gifted people. Let us live with respect. We are very much gifted. அந்த வாழ்க்கையில ஒரு முறை தான் நடிகராகும், நடிகை வருவது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். எனக்கு கோயில் போய் பாருங்க, நான் போய் சொல்ல. ஆனா ஐயோ சார் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, சாமி கும்பிட்டு நான் வெளியே வெயிட் பண்ற போட்டோ எடுக்கலாம்னு சொன்னா இல்ல உங்களை பாக்குறவங்க நாங்க. அதனால ஒற்றுமையாக இருப்போம். இந்த சங்கத்தின் ஒரு ஒற்றுமை என்றும் யாராலும் நினைக்கிறவங்க யார் வந்து இந்த விதையை விதைச்சாங்க, விஷ விதையை வச்சாங்கன்னு தெரியாது. அந்த விஷ விதையை எடுத்து விட்டு சகோதரர்களாக இருப்போம், நல்லதை செய்வோம், ஒற்றுமையாக இருக்கும். ரவி